ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு இதுவும் பார்க்க போகிறது மாத பலன்கள் பார்க்குறோம். அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசம்பர் மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி இந்த டிசம்பர் மாதம் பிறக்குது. இந்த டிசம்பர் மாதம் பிறக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இது இந்த வருடத்தின் கடைசியான மாதம் ஒன்று. அதுக்கு அடுத்தது இந்த டிசம்பர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஐயப்பனுக்கு உகந்த கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மாதங்களில் இதை பொறுத்தளவுக்கு நான் மார்கழி ஆவன் எம்பெருமான் கிருஷ்ண பெருமான் சொல்லியிருக்கார். அதே போல் ஐயப்பன் அரியும் ஹரனும் இணைந்தது ஐயப்பன். இவங்க ரெண்டு மாதத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு கிரக நிலவரம் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த கிரக நிலவரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபத்தில் குரு பகவானும் கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையையும், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியா ராசியில் கேது பகவானும், இதை தவிர 8ஆம் இடமான விருச்சிகத்தில் சூரியனும் சந்திரனும் புத பகவானும் மற்றும் தனுரில் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகத்தோட இந்த காலம் பிறக்குது. இதை தவிர கும்பத்தில் சனி பகவானும், இதை தவிர ராகு பகவானை பொறுத்தளவுக்கு இருக்கிற இடம் அப்படின்றது 12ஆம் இடம். 12ஆம் இடம் அப்படின்றது ராகு பகவானுக்கு உகந்த இடமா, 12 அப்படின்றது ராகுக்கு உகந்த இடம். இதை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா. இப்போ இந்த காலகட்டங்களில் விசேஷங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அமாவாசையும், அதே போல் டிசம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியும், 13ஆம் தேதி முருகனுக்கு உகந்த கிருத்திகையும், அதே போல் டிசம்பர் 5ஆம் தேதி ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நட்சத்திரமும், இதை தவிர டிசம்பர் 11 மற்றும் டிசம்பர் 26 2 நாட்களையும் புதன் மற்றும் வியாழக்கிழமை நாளில் ஏகாதசி விரதமும் மிக முக்கியமானது. ஏகாதசி அப்படின்றது வைணவர்களுக்கு. இதை தவிர 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் 21ஆம் தேதி சனிக்கிழமையும் சஷ்டி மாதாந்திர சஷ்டியும் சஷ்டி விரதமும் இருக்குது. இதை தவிர சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க எம்பெருமான் சந்திரனுக்கு தோஷம் விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. எம்பெருமான் விநாயகர சந்திர பகவான் வணங்கி தோஷங்களை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. அப்படியேற்பட்ட சங்கடகர சதுர்த்தி வரக்கூடியது 18ஆம் தேதி புதன்கிழமை வருது. இதை தவிர மாத சிவராத்திரி அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. இதை தவிர பிரதோஷம். பிரதோஷம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க எம்பெருமான் ஈஸ்வரன் தன்னுடைய வாயில ஆழகால விஷத்தை அறிந்து தாயாரின் மடியில் படுத்து உறங்கிய நேரம், படுத்து ஆசுவாசப்படுத்திய நேரம் பிரதோஷ நேரம். இந்த பிரதோஷ நேரத்தில் நாம் என்ன காரியத்துக்கு முயற்சி எடுக்கிறோமோ, எந்த காரியத்தை வேண்டுறோமோ அந்த காரியம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்படியேப்பட்ட மகா உன்னதமான பிரதோஷம் 2 பிரதோஷம் வருது. ஒன்று டிசம்பர் 13ஆம் தேதி, அதுக்கு அடுத்தது டிசம்பர் 28ஆம் தேதி. டிசம்பர் 28 அப்படின்றது சனி பிரதோஷம். மிக மிக முக்கியமான விசேஷம். 100 பிரதோஷத்துக்கு சமமானது ஒரு சனி பிரதோஷம். வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54 சனிக்கிழமை வரும். அந்த 54 சனிக்கிழமையில் குறைவான நாட்கள் தான் சனி பிரதோஷம் வரும். அப்படியேற்பட்ட சனி பிரதோஷம் வருது வருகின்ற டிசம்பர் 28ஆம் தேதி வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 5ஆம் தேதி பார்த்தோம்னாக்க சதுர்த்தி. அப்போ இப்படியேற்பட்ட வசந்த நாட்களை கொண்டு இந்த வருஷம் பிறக்குது. அதாவது டிசம்பர் மாதம் பிறக்குது. அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போமா. அன்பார்ந்த மேஷராசி என்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல நீச்சமடைஞ்சு வக்ரமடைஞ்சு இருக்கார். ராசிநாதன் பலம் இழக்கிறது அப்படின்றது நல்லதா அப்படின்னா நல்லது இல்லை. அவர் 4ஆம் இடத்துல நீச்சமடைஞ்சு வக்ரமடைஞ்சதுனால, அவருடைய பலம் இழந்ததுனால அம்மாவின் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர 2ஆம் இடத்துல குரு பகவானும் வக்ரகதியாக அடைஞ்சதுனால தனக்காரகனான குரு வக்ரம் அடைஞ்சது அப்படின்றது சிறப்பு இல்லை. பொருளாதாரத்தில் மந்த நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
கேட்ட இடத்துல கேட்ட பணம் கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது அப்படின்றது வேலையில் நல்ல பலம் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அரசு உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனால அவங்க அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்ற நிலைக்கு சமமான காலகட்டம் அப்படின்றதுனால சுக்கிரன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கலைத்துறை தொடர்புடையவர்கள், சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த மாதங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கியிருந்த உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த டிசம்பர் மாதத்தில் உண்டாகும். இதை தவிர பார்த்தா சமையல் கலைஞர்கள், ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராம் பண்ணக்கூடியவங்க, சிவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த டிசம்பர் மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாமா, யோகமான மாதம்னே சொல்லலாம். இதை தவிர பார்த்தோம்னா நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஆகிட்டு இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் கார்த்திகை முடிஞ்சு மார்கழி தொடங்கக்கூடிய காலகட்டங்களில் அதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதற்குண்டான தடைகளும் விலகும். இந்த காலகட்டங்களில் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து வச்சுட்டு பொண்ணு வீட்டில் வந்து பேசக்கூடிய நிலைகளை தை மாதத்தில் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க வரக்கூடிய தை மாதத்தில் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு. அதே போல் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். 11 அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானத்தில் கடந்த காலகட்டங்களில் வக்ரமாக இருந்த சனி பகவான் இப்பொழுது வக்ர நிவர்த்தி அடைஞ்சு விட்டார். வக்ர நிவர்த்தி அடைஞ்சது ரொம்ப சிறப்பு. தொழில் செய்யக்கூடியவங்க, அதாகப்பட்டது அரசு துறையுடைய மைன்ஸ், அதாகப்பட்டது நிலக்கரி சுரங்கங்கள் மற்றும் கட்டுமான வேலைகள் செய்யக்கூடியவங்க, அதே போல் ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவங்க, பில்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவங்க, பாலம் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகும். சூரிய பகவானை பொறுத்த அளவுக்கு 8ல் இருந்தாலும் அவர் குருவால் பார்க்கப்படுறதுனால கண்டிப்பாக இதுக்கு பேர் சிவ ராஜயோகம்னு பேர். அரசு தொடர்புடையில் இதுவரை காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள், லிட்டிகேஷன்ஸ் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வம்பு வழக்குகள் அத்தனைக்கு தீர்வு கிடைச்சி அரசு தொடர்புடைய அத்தனை நலன்களையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதே போல் மேஷராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் குருவின் பார்வை, அதாகப்பட்டது உங்களுடைய தலைவருடைய கடைக்கண் பார்வை பெற்று உங்களுக்கு புதிய முயற்சிகளும் புதிய கான்ட்ராக்டுகளும் புதிய பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் மேசராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு 12ஆம் இடத்தில் உண்டான ராகு பகவான் கோதண்ட ராகு ஆகிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி செய்யக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் படிப்புக்கு உண்டான அத்தனை ஏற்பாடுகளும் கிடைக்கும். அதே போல் இந்த மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் ஐஐடி, ஜேஇஇ, நீட் போன்ற தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் கிடச்சி வெளியூர் வெளிமாநிலம் வெளியூர் மாநிலத்தில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்கா அதற்கு உண்டான பொருளாதாரம், தனக்காரகனான குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதும் சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதும் மிக சிறப்பு. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். அதே போல் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடியவங்களுக்கு பிஆர் மற்றும் விசா, கிரீன் கார்டு போன்றவைகள் தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டவங்களுக்கு இந்த 12ல் உள்ள ராகு அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து தருவார். இதை தவிர மேஷராசியை சேர்ந்த தொழில் முனைவோர்களுக்கு, தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடியவங்களுக்கு, அந்நிய மதம் அந்நிய மொழி பேசக்கூடியவங்களோட தொடர்பு ஏற்பட்டு அவங்க மூலயமா உங்களுடைய நிறுவனத்தை வெளிநாட்டில் ஆரம்பித்து அதன் மூலியமாக தொடர் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது ராயல்டின்னு சொல்லுவோம். நம்மளோட நிறுவனத்தை வெளியில் தொடங்கி அங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறது, இறக்குமதி பண்ணக்கூடியது. அதே போல் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கு போகணுன்னு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு ஒர்க் பர்மிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் பார்த்தோம்னா மேஷம் அப்படின்றது இராணுவத்துறையில், போலீஸ் துறையில் நீண்ட நாட்களாக பதவி உயர்வு இல்லாமல் இருந்த அத்தனை பேர்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சூரியனை பொறுத்தளவு 8ல் மறைஞ்சாலும் சூரியனும் சந்திரனும் இணைந்த காலகட்டங்களில் இந்த புத ஆதிபத்திய யோகம் பெற்றிருக்கிறதுனால மேஷராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு லோயர் எஜுகேஷன் என்கின்ற படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த லோயர் எஜுகேஷனில் மறதித்தன்மை இருந்த அத்தனை மறதித்தன்மையும் விலகி படிப்பில் நல்ல கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி என்கின்ற 9ஆம் இடம் நல்ல வலுவாக இருக்கிறதுனால 9ஆம் இடத்துல இருக்கின்ற சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கக்கூடியது ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐபிஎஸ், ஐஏஎஸ்,
ஐஎஃப்எஸ் படிக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அதாவது பட்டய கணக்கர்கள் இந்த காலகட்டங்களில் எக்ஸாம் எழுதக்கூடிய நண்பர்களுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஆனந்தமான மாதம். ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் ஐயப்பனுடைய மாதம், ஒரு பக்கம் கிருஷ்ணருடைய மாதம். அதாகப்பட்டது மார்கழி அப்படின்றது கிருஷ்ணரோட மாதம், கார்த்திகை அப்படின்றது ஐயப்பனுடைய மாதம். ஐயப்பனுடைய மாலைக்கு விரதம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்லபடியாக ஐயப்பனுடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய மாதம். எம்பெருமான் கிருஷ்ணரை வணங்கக்கூடியவங்களுக்கு வைகுண்ட ஏகாதசி காடை வணங்குவவங்களுக்கும் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். சரி, இதில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்ன சாமி? ஒரு சில நாட்கள் டிசம்பர் மாதம் அப்படின்றது கிட்டத்தட்ட 31 நாள் கொண்டது டிசம்பர் மாதம். இதில் ஒரு சில நாட்களில் சுபகாரியங்கள் தவிர்க்கக்கூடிய காலகட்டங்கள் வரும். அதை நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்வது சந்திராஷ்டம தினம்னு பேர். சந்திராஷ்டமம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க, உங்களுடைய ஜனன சந்திரத்திற்கு கோச்சார சந்திரன் 8ஆம் இடத்துல வரார். சந்திரன் அப்படின்றது மனோகாரகன் புத்தி பேதலிக்கக்கூடிய காலகட்டங்களில் நாம் எடுக்கின்ற புதிய முயற்சிகள் அத்தனையும் தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இதை எந்தெந்த காலகட்டங்களில் தவிர்க்கணும், எந்தெந்த நாளில் இதை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, மேஷராசி என்பவர்களுக்கு 1ஆம் தேதி, 2ஆம் தேதி மற்றும் 25 மற்றும் 29 மற்றும் 27 தேதிகளில் சுபகாரியங்கள், நீண்ட தூர பயணங்கள் செல்வதை தவிர்ப்பது சிறந்தது. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரம் அப்படின்றது சந்திராஷ்டம நட்சத்திரம். இதை தவிர நான் இல்லை சாமி நான் புக் பண்ணிட்டேன் போய் தான் ஆகணும் அப்படின்னாக்க, அருகில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு கப் தயிர் வாங்கி கொடுத்து அந்த தயிரை அபிஷேகம் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் விலகும். சரி, ஒரு சில பேருக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னா அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் செவ்வாய் அப்படின்னாலே முருகன், அதுவும் வள்ளி தெய்வான சமேத உள்ள முருகன். அதுவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க திருத்தணியில் உள்ள முருகனை வழிபட்டோம்னாக்க இந்த டிசம்பர் மாதத்தில் கார்த்திகை அப்படின்றது முருகனுடைய இது. அப்போ அந்த முருகனுடைய மாதத்தில் எம்பெருமான் முருகபெருமான் வள்ளி தெய்வான சமேத கூட இருக்கக்கூடிய முருகபெருமானை வணங்கினோம் அப்படின்னாக்க எடுக்கின்ற அத்தனை காரியங்களையும் வெற்றி. இந்த தசாநாதன் புத்திநாதன் கெடுக்கக்கூடியதையும் இறைவன்ட்ட சரணாகதி அடையும் பொழுது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர வேறு ஏதாவது செய்யலாமா அப்படின்னாக்க, வீட்டில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான 4 to 6 கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வாங்க. மாலை வேளைகளில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் எம்பெருமான் முருகன் பேரை சொல்லும்பொழுது அத்தனையும் விலகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மேஷராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு கல்வி பயிலக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல கல்வியும், உயர்கல்வி படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு உயர்கல்வியில் வேண்டிய விரும்பிய இடங்களில் யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைக்கக்கூடியதும், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான பிஆர், சிட்டிசன்ஷிப், கிரீன் கார்டு, ஒர்க் பர்மிட்டு எல்லாமும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும், நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுகிட்டு இருந்த அன்பர்களுக்கு திருமண தடை தாமதங்கள் விலகக்கூடிய காலகட்டங்களும், நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாதவங்களுக்கு வம்சம் விருத்தியும் கிடைக்கும். மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க மேஷராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா? ஆனந்தமான மாதம், அற்புதமான மாதம் சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பவர்களே, உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார். அதே போல் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். இதுக்கு பேர் பரிவர்த்தனை யோகம்னு பேர். இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது அந்தந்த இடத்துல அந்தந்த கிரகங்கள் ஆட்சி பெற்றதற்கு சமானம். ராசியில் பிரகஸ்பதி குரு இருக்கிறார். அவர் தனக்காரகன் அப்படின்னு வேறு பேர், அதே போல் புத்திரக்காரகன்னு வேறு பேர். அப்போ இந்த காலகட்டங்கள் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் நீண்ட நாட்களாக வாய்ப்பு கிடைக்காமலே இருந்துச்சு. அந்த வாய்ப்புகள் இந்த டிசம்பர் மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதுவும் பார்த்திங்கனாக்கா பேக் எண்டில் இருக்கக்கூடிய கேமராமேன், லைட்மேன், ப்ரொடியூசர் இவங்க எல்லாருக்குமே இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு யோகமான மாதம்னு சொல்லலாமா? யோகமான மாதம்னே சொல்லலாம். இதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்க பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால 8ல் போய் குரு பகவானும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் படப்பிடிப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் படப்பிடிப்புகள் கிடைக்கும்போது இங்கே வாங்கின வருமானம் மாதிரி மும்மடங்கு வருமானம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அப்போ இருக்கின்ற கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
இதை தவிர பார்த்தோம்னா 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவம், கம்யூனிகேஷன் பாவத்தில் செவ்வாய் பகவானானவர் நீச்சமடைஞ்சு வக்ரமடைஞ்சு இருக்கிறார். அப்போ நீங்கள் யாரு கூடயும் ஆர்கியூமெண்ட் டிபேட் பண்ணுறதை தவிர்ப்பது சிறந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அது அவர்களால் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் அதிபதி சந்திரனும் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ராசிக்கு 7ல் இருக்கார். அப்போ 7ல் நீச்சமடைஞ்சிருக்கிறார். செவ்வாயும் சரி சந்திரனும் சரி பிறக்கக்கூடிய மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் நீச்ச பரிவர்த்தனை பெற்றிருக்கார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோட யாரு கூடயும் வாதம் விதாண்டாவாதம் செய்கிறத தவிர்ப்பது நல்லது. அடுத்தது ஆர்கியூமெண்ட் டிபேட் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். மனோகாரகனான சந்திரன் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறது ஒரு பக்கம் சிறப்பு, அடுத்தது இன்னொரு பக்கம் பிரச்சனை. மனோதிடங்கள பிரச்சனைகள் உண்டு, மனக்குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதே போல் ரிஷபராசி சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த திருமணம் தடை தாமதம் இந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அடுத்த வரக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி, அடுத்த குரு பெயர்ச்சி 11/5/2025க்கு முன்னாடி கண்டிப்பாக திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்குண்டான இதை தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க 11 மேக்குள்ளார திருமணம் நடைபெறுமா? திருமணம் நடைபெறும். இதை தவிர உங்களுக்கு ராசிக்கு 11ல் உள்ள ராகு, மீன ராகு அப்படின்னாலே பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய ராகு. அப்போ அந்த ராகுவுக்கு கோதண்ட ராகுவாக இருக்கிறார். அப்போ தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், அதாகப்பட்டது தொழில்கள் அப்படின்றது மளிகை கடை 1, அதே போல் ஜென்ரல் ப்ரொவிஷன் ஸ்டோர் 2, எண்ணெய் வித்துக்கள் கடை, அதே போல் மற்றபடி பொறுத்தளவுக்கு இருக்கின்ற சினிமா பொருட்கள், கலைப்பொருட்கள், கேமரா விற்கிற கடை, இதை சேர்ந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம்னாக்க பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய தொழில்களில் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சிவராஜ யோகம் பெற்றிருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ட்ரேடிங் ஸ்பெக்குலேஷன் செய்யக்கூடியவங்க, அதாவது இன்ட்ராடே செய்யக்கூடியவங்க மற்றும் கமாடிட்டி செய்யக்கூடிய அத்தனை ரிஷபராசி என்பவர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் ட்ரேடிங்கில் பொறுத்தளவுக்கு எதிர்பாராத திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அந்த கேது பகவானை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறதுனால திருமணமாகி ரொம்ப நாளாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி இல்லாத அன்பர்களுக்கு, வம்சமிருத்தி இல்லாத தம்பதிகளுக்கு அந்த பிரச்சனைகளை போக்கக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள். குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளாதோர் அப்படின்றது. அப்போ கண்டிப்பாக வீட்டில் குழந்தை குரல் கேட்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க 7ஆம் இடம் அப்படின்றது நீண்ட நாட்களாக பொருள் தகராறு, அதாவது உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் உண்டான தகராறுகள் பிரச்சனைகள் அத்தனையும் பிரகஸ்பதியான குரு பார்ப்பதனால அது மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செய்கின்ற தொழிலில் விசுவாசமான தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு எந்த தொழிலில் வேணாலும் தொழிலாளர்கள் கிடைக்கிறது தான் சிரமமாக இருக்குது. அந்த தொழிலாளர் கிடைக்கிறதோட விஷயம் இல்லை, அது விசுவாசமான தொழிலாளர்களாக கிடைக்கணும். அப்போ இந்த விசுவாசமான தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அதன் மூலியமாக உங்களுடைய நிறுவனத்தை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியது மற்றும் ஃப்ரான்ச்சைசி வாங்கக்கூடியது, வியாபாரத்தை விஸ்தீரிப்பு பண்ணக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். 2க்கும் 8க்கும் லக்னத்துக்கும் ராசிக்கும் 8க்கும் தொடர்பு வர்றதுனால மறைமுக வருமானங்கள், லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன் போன்ற தொழில்களில் ஈடுபடக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்நிய தேசங்களுக்கு சென்று வாழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். நம்ம ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதே 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், அதாப்பட்டது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னாக்க வக்ரம் நிவர்த்தி அடைந்த சனி பகவான் இருக்கார். ஜீவனக்காரகனான சனி பகவான் ஜீவனஸ்தானத்திலே இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் கான்ட்ராக்ட் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள், பணி நிரந்தரம் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் ஒரு நிரந்தரமற்ற தன்மை இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கடந்த காலகட்டங்களில் ப்ரொமோஷன் என்கின்ற
கிடைக்காதவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பண வரவுகள் வாங்கிட்டு இருக்க சம்பளம் மாதிரி 2 மடங்கு சம்பளம் ப்ரமோஷன் வாங்கக்கூடியதாக காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ பார்க்கும்பொழுது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா? ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். 3ஆம் இடத்துல செவ்வாயானவர் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம், ஜாமீன் ஜவாப்பு போட வேண்டாம். அடுத்தது, நீண்ட நாட்களாக ஒரு சின்ன வீடாவது வாங்கணும்னு நினைக்கக்கூடிய என்பவர்களுக்கு வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வண்டி வாகனம், சைக்கிளில் போகக்கூடியவங்களுக்கு 2 வீலரும், 2 வீலர் போகிறவங்களுக்கு காரும், காரில் போகிறவங்களுக்கு லேவிஷ் சேடன் காரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம், மிகவும் ஏற்றமான காலகட்டங்கள் சொல்லலாம். ஆனாலும் டிசம்பர் 31 நாட்கள் இருக்குது. இந்த 31 நாட்களில் ஒரு சில நாட்களில் சுபகாரியங்கள், நீண்ட தூர பயணங்கள் செல்றதை தவிர்க்கக்கூடிய நாட்கள் உண்டு. அதுக்கு பேர் சந்திராசிரம தினம்னு பேர். அந்த சந்திராசிரம தினம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, உங்களுடைய ஜென்ம சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ல் வரார். 8ல் வரும்போது மறைவாகிறார். சந்திரன் அப்படின்றது நம்ம புத்திக்காரகன் சொல்கிறோம். புத்திக்காரகன் மனோ தெளிவில்லாத இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாம் எடுக்கிற முடிவு கண்டிப்பாக தப்பாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ தப்பாகக்கூடிய வாய்ப்புகள் அவாய்ட் பண்ணணும். நீண்ட தூர பயணத்தை அவாய்ட் பண்ணக்கூடிய நாட்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு 2, 3, 4 மற்றும் 30, 31 இந்த நாட்கள் சந்திராசிரம நாட்கள். இந்த நாட்களில் நாம் வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் தவிர்க்கணும் அப்படின்னாக்க நீண்ட தூர பயணத்தை தவிர்ப்பது மிக மிக சிறப்பாக இருக்குமா? மிக மிக சிறப்பாக இருக்கும். சரி, நான் போய் தான் ஆன சாமி, நான் முன்னாடியே டிக்கெட் போட்டுட்டேன் அப்படின்னாக்க அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு பன்னீர் வாங்கி கொடுங்க, மற்றும் ஏதாவது ஒரு சாதம் பண்ண சொல்லி அதை நைவேதனம் பண்ண சொல்லி அதை பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிவிட்டு போனால் இந்த சந்திராசிரமத்தினால் வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த ரிஷபராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னா இந்த 31 நாட்களில் கிடைக்கக்கூடிய பலன்கள் மிக குறைவாக இருக்கும். அப்போ மிக குறைவாக இருக்கும் அப்படின்னாக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றது திருப்பதியில் உள்ள எம்பெருமான் பெருமாளை வணங்கணும். இந்த பெருமாளை வணங்குற முறையும் சொல்கிறேன், கேட்டுக்குங்கோ. பெருமாளை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கீழே திருச்சானூரில் தாயாரை தரிசிச்சுட்டு அடுத்து பஸ் ஸ்டாண்டில் உள்ள இவர் கோவிந்தராஜ பெருமாளை தரிசிச்சுட்டு மேலே போயிட்டு வராக சுவாமியை தரிசிச்சுட்டு 4ஆவதாக பெருமாளை தரிசிச்சுட்டு வந்தாக்க வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் தீரும்னே சொல்லலாம். ஸோ இப்போ மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள் சொல்லலாம். பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்குன்னு சொல்லலாம். பரிவர்த்தனை யோகம் மூலமாக குரு ஆட்சி வீடாகவும் சுக்கிரன் ஆட்சி வீடாகவும் கொடுக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு திருமண தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குரு பகவானானவர் 4ஆம் இடத்ததிபதியான சூரியனை பார்க்கறதுனால சிவராஜ யோகமாக இருக்கிறதுனால படிப்பில் இதுவரை இருந்த தடையும் தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடமான உயர்கல்வி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உயர்கல்வியான ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு முயற்சி பண்ணக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காத அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தியும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. இதை தவிர ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருப்பதனால் அந்நிய முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் அந்நிய நாட்டில் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த முதலீடு கடுமையான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படின்றது மிகவும் ஏற்றதமான மாதம்னு சொல்லலாமா? ஏற்ற மாதமாக சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான புதன் 6ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன், புதனோடு சேர்ந்திருக்கிறார். எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க மிதுன ராசி அப்படின்றத பொறுத்தளவுக்கு நல்ல மூலக்காரங்க, நல்ல வேலைக்காரங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அப்படியேற்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் புதன் இருக்கிறது. புத ஆதிபத்திய யோகம், புதனும் சூரியனும் சேர்ந்திருந்தால் அது புத ஆதிபத்திய யோகம் பெற்றிருக்கிறாங்க. இந்த மிதுன ராசியை சேர்ந்த குழந்தைகள் இந்த காலகட்டங்களில் கல்வி, லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் இதுவரையும் இருந்த மறதிகள் அத்தனையும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதனான புதன் 6ஆம்
ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக வேலை கிடைக்காம இருந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அரசு தொடர்புடைய உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய 12ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு குரு பகவான் சூரியனை பார்க்கறது, குரு பகவான் புதனை பார்க்கறது அப்படின்றது சிவ ராஜயோகம்னு பேர். இந்த சிவ ராஜயோகம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய தலைவருடைய கடைக்கன் பார்வைப்பட்டு புது புது பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புது பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இருந்த லிட்டிகேஷன் பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 6ஆம் இடம் அப்படின்றது வீரியஸ்தானம். 6ஆம் இடத்துல சூரிய பகவானும் சந்திர பகவானும் புத பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க. இது 6 அப்படின்ற பொறுத்தளவுக்கு ரண ரோக சத்துருஸ்தானம். கடந்த காலகட்டங்களில் ரணரோகமாக இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ரோகங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகப்பனின் நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகப்பன் தொழிலை நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார். இந்த மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சனி தொடர்பும் குருபலமும் வரக்கூடிய காலகட்டங்களில் திருமண தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இதை தவிர மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தொழிலில் இதுவரை இருந்த காம்படிட்டர், அதாவது உங்களுடைய போட்டியாளர்கள் அத்தனை பேரும் உங்கள்கிட்ட சரண்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சிவராஜ யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக சரண்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டி தொழில்களில் ஏற்றமான நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பட்டய கணக்கர்கள் ஜோதிஷத்தை தொடர்புடையவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டம்னே சொல்லலாம். இதை தவிர 4ல் உள்ள கேது பகவான் 4 அப்படின்ற பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அடிவயிறு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் வெளியில் உணவு சாப்பிட்றதை தவிர்க்கணும். வெளியில் தண்ணி குடிக்கிறதையும் தவிர்த்தோம்னா இந்த பிரச்சனைகளை விட்டு வெளியில் வரலாம். இதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த காலம் ஏற்றமான காலகட்டங்கள். அதுவும் பேக்கில் இருக்கக்கூடிய கேமராமேன், லைட்மேன், டைரக்டர், ஆர்ட் டைரக்டர் மற்றும் ஒளி பதிப்பாளர்கள் இவங்க எல்லாருக்குமே சவுண்ட் எஃபெக்ட் உள்ளவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம்ன்றது ஏற்றமான காலகட்டங்கள் உண்டு. இதை தவிர கம்யூனிகேஷன் பாவம் என்று சொல்லிக்கின்ற தகவல் தொடர்புக்காரங்கள் ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் போன்ற வேலை பார்க்கக்கூடிய அத்தனை இன்ஜினியர்களுக்கும் இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா? ஏற்றமான காலகட்டம். அதே போல் ஜோதிட சாஸ்திரத்துப்படி 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ராகுக்கு இடம் கொடுத்த குரு பகவான் கோதண்ட ராகு ஆகிறாரு. இதுவரை தொழில் செய்யக்கூடிய, அதாவது தனியப்பட்ட முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வெளிமாநில தொடர்பு ஏற்பட்டு அந்நிய டாலர்களும் தினார்களும் இந்த காலகட்டங்களில் குவியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் பார்க்கக்கூடிய இடத்தை இன்டீரியரை டிசைனிங் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய பிரான்ச்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 6ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருப்பதனால் கண்டிப்பாக உங்களுக்கு விசுவாசமான தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போதுமே பார்த்தோம்னாக்க விசுவாசமான தொழிலாளர்கள் இல்லை அப்படின்னு சொன்னாலே நம்மளால் சர்வேவல் ஆக முடியாது. நம்மளே ஒருத்தரே எல்லா வேலையும் செய்ய முடியாது. அப்போ விசுவாசமான தொழிலாளர்கள் ஏற்படும்போது ஃப்ரான்ச்சைசி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கேக் ஷாப் வச்சுருக்கக்கூடியவங்கள், அதே போல் உணவு பதப்படுத்தக்கூடியவர்கள், உணவு காரியங்கள் வச்சுக்கக்கூடியவங்க, இதே போல் சந்திரனுக்கு தொடர்புடைய இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் செய்யக்கூடிய தொடர்புடைய அத்தனை பேருக்குமே இந்த டிசம்பர் மாதம் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா? ஏற்றமான காலகட்டங்கள்னு சொல்லலாம். இதை தவிர ராசிக்கு 12ல் குரு பகவான் வக்ர நிலையை அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது பொறுத்தளவுக்கு உங்களுடைய அயன சயன போகங்கள் பாதிக்கப்பட்டு அதன் மூலியமாக பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும். என்ன உடல் உழைப்பு கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நாம் உடல் உழைப்பு போட தனக்காரகனான குரு நம்மளோட வந்து சேருவார். அதே போல் நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய டிராவல்ஸ் வச்சுருக்கக்கூடியவங்க அத்தனை மிதுனராசி என்பவர்களுக்கும் இந்த டிசம்பர் மாதம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைச்சி நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, இந்த டிசம்பர் மாதம் 31 நாள், இந்த டிசம்பர் மாதம் 31 நாளில் ஒரு சில நாட்கள் வந்து சுபகாரியங்கள் தவிர்க்கக்கூடியது. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு சுபகாரியங்கள் தவிர்க்கக்கூடியது அப்படின்றது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரமாக வரக்கூடியது சந்திராஷ்டம தினம். அப்போ இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகள், புதிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும். அப்படியேற்பட்ட மிதுன ராசி என்பவர்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் 5ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதி சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில்
புதிய முயற்சிகள் எடுக்கிறது தவிர்க்கிறது அப்படின்றது மிக மிக சிறப்பாக இருக்குமா? மிக மிக சிறப்பாக இருக்கும். சரி சாமி, நான் புக் பண்ணிட்டேன், வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு தயிர் வாங்கி கொடுத்துட்டு பயணங்களை தொடர்ந்தோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர கோவுக்கு அகத்திக்கீரையும் வாங்கி கொடுத்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, ஒரு சில மிதுனராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னா அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் திருவரங்கத்தில் உள்ள எம்பெருமான் பள்ளி கொண்ட ரங்கநாத பெருமாளை வணங்கணும். இதை தவிர சந்திர புஷ்கரணிலையும் சூரிய புஷ்கரணிலையும் ஜலம் பிரதோஷம் பண்ணிக்கணும். அதே போல் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கோ அல்லது சனிக்கிழமை அன்னைக்கோ எம்பெருமான் ரங்கநாத பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து கொண்டு வந்தாலும் சரி, திருவரங்கத்துக்கு சென்று வழிபடும் பொழுது நம்மளுடைய குறைகள் அத்தனையுமே தீருமா? அத்தனையுமே தீரும். சரி, மொத்தத்தில் பார்த்தோம்னா மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கனாக்க கல்வியில் உள்ள தடைகள் அத்தனையும் விலகும். விரும்பிய பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 10ஆம் இடம்ன்றது ராகு இருக்கிறதுனால அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலியமாக திடீர் வருமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்நிய தேசத்தில் உங்களுடைய தொழிலை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் பொறுத்தளவுக்கு இது ஒரு நிரந்தரமற்ற தன்மையில் இருந்துட்டு கான்ட்ராக்ட் லேபராக இருந்துட்டு இருந்தவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ப்ரமோஷன் இல்லாத அத்தனை மிதுனராசி என்பவர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு திருமணம் தடை தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 5ஆம் இடத்ததிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சமிருத்தி இல்லாதவங்களுக்கு வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாதனால வீட்டிலேயே முடங்கி கிடந்திருந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைச்சி கடந்த காலகட்டங்களில் வாங்கின மாதிரி மும்மடங்கு வருமானம் வாங்கி கடந்த காலகட்டம் வாங்கின கடன்களை அடைக்கலாம் அப்படின்றதும் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம்னா மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் டிசம்பர் மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? அற்புதமான மாதம்னு சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, இந்த கிரகங்கள்லேயே விரைவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது சந்திர பகவான். அதை அதிபதியாக கொண்ட உங்கள் ராசிக்கு பொறுத்தளவுக்கு சந்திர பகவான் 2.25 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி கடக்கக்கூடியவர். அவரை ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தருக்கு மனம் எண்ணம் எப்படி இருக்கோ அதுதான் செயல்படும். நம்ம நல்ல எண்ணம் எண்ணினா நமக்கு நல்ல காரியங்கள் நடக்கும், கெட்ட எண்ணம் எண்ணினா கெட்ட காரியங்கள் நடக்கும். அப்படியேற்பட்ட ராசிநாதனான சந்திர பகவான் உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல நீச்ச நிலையில் இருக்கார். சரி, நீச்ச நிலை மட்டுமா இருக்கார் அப்படின்னு பார்த்தாக்க உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவானானவர் நீச்ச நிலை அடைஞ்சிருக்கிறார். அப்போ இந்த பொறுத்தளவுக்கு நீச்ச பரிவர்த்தனை அப்படின்றது மிக பிரம்மாண்டமான மிக அற்புதமான யோகம்னு சொல்லலாமா? மிக அற்புதமான யோகம்னு சொல்லலாம். இங்கே காலகட்டங்களில் இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையுமே இந்த ஒரு மாதமும் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இரும்பு ரசாயனம் கெமிக்கல் வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழிலில் கடுமையான முன்னேற்றம் இருக்கும். திடீர் பணம் வரவும் எதிர்பாராத திடீர்னு முயற்சிகள் எடுக்கும்பொழுது புதிய முயற்சிகள் எடுக்கும்போது புதிய வெற்றிகள் கிடைக்கும். அதன் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 9ஆம் இடத்துல ராகு இருக்கார். கடல் கடந்து வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு அங்கே புதிய பிரான்ச்சைசி போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்யக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம். 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவாதிபதியான புத பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கடகராசியை சேர்ந்த அன்பர்களை பொறுத்தளவுக்கு புதிய தொழில்களில் முயற்சிகள் எடுக்கும் பொழுது நண்ட வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு நீண்ட காலமாக குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடியது. எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குலதெய்வம் வந்தால் தான் வீட்டில் இஷ்ட தெய்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படியேற்பட்ட இந்த கடகராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்கின்ற தடைகளும் தாமதங்களும் இந்த டிசம்பர் மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் அதாகப்பட்டது மரித்தவர்களுக்கு உண்டான காரியங்கள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். அவர்களுடைய ஆன்மாவின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடியது. எப்போதுமே பொறுத்தளவுக்கு குலதெய்வம் அருளோட
பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் இருந்தால் அந்த குடும்பத்தில் நல்ல காரியங்கள் அத்தனையும் நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 5ஆம் இடம் நல்லா வலுவாக இருக்கிறதுனால புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது, நீங்கள் செய்த காரியங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் புகழ் கிடைக்கும், பணம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த சுக்கிரன் தொடர்புடைய சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் புரோகிராமர் அத்தனை பேருக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய ஆப்ஸுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உங்களுக்கு பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கக்கூடிய உண்டு. அதே போல் நீங்கள் செய்த இந்த ஆராய்ச்சிகள் வெற்றி பெற்று அதற்கு ரெகக்னைஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் உண்டு. அதே போல் திருமணமாகி ரொம்ப நாளாக வம்சமிருத்தி கிடைக்காத அத்தனை கடகராசி என்பவர்களுக்கும் வம்சமிருத்தி என்கின்ற குலம் வளரக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால தொழில் பார்ட்னர் கூட இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தங்கு தடையின்றி பண வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கி கிடந்த அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அஷ்டமத்தில் சனி நடக்கிறதுனால வண்டி வாகனங்களில் எதவா போகணும், இல்லைன்னாக்கா பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது நல்லது. இதை தவிர செவ்வாயுடைய பார்வையும் உங்களுக்கு சனி பகவானுக்கு படுறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள், இரத்த பிரச்சனைகள், இரத்த சாவு பிரச்சனைகள், வண்டி வாகனங்களில் கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் பொது போக்குவரத்தை பயன்படுத்தினோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இந்த காலகட்டங்களில் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், ஆனால் அந்த கடனை கொடுக்க முடியாமல் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய வரும். அதனால் யார்கிட்டையும் கடன் வாங்கிறத தவிர்ப்பது நல்லது. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால ஒன்றுலையும் அடிபட்டு தான் உணர முடியுமே தவிர அடிபடாமல் உணர முடியாது. அதனால் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறது, யாருடையும் அன்னெசரி டிபேட் ஆர்குமெண்ட்டை தவிர்க்கிறது மிக சிறப்பாக இருக்குமா, மிக சிறப்பாக இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னாக்க 9ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார். 9ஆம் இடம் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் பார்த்தா தகப்பன் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால தகப்பனுடைய உடல் நலத்தில் சின்ன தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருதய தொடர்புடைய உபாதைகள் தகப்பனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதை சின்னதாக பிரச்சனைகள் இருக்கும்போதே உடனடியாக அருகில் உள்ள டாக்டர்கிட்ட பார்த்துட்டோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் உயர்கல்விக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லணும்னு நினச்சா அதற்குண்டான பிஆர், சிட்டிசன்ஷிப்பு, பர்மிட்டு, க்ரீன் கார்டு அத்தனையும் இந்த டிசம்பர் மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அந்நிய தேசத்தில் போயிட்டு உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீரிக்கக்கூடிய காலகட்டங்களும் உண்டு. அப்போ அந்த வியாபாரத்தை விஸ்தீரிக்கிறது அப்படின்றது ஃப்ரான்ச்சைசி எடுக்கக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர இங்கே உள்நாட்டில் செய்யக்கூடிய வியாபாரங்களில் இன்டீரியர் டெக்கரேஷன், வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணக்கூடியது மற்றும் நல்ல விசுவாசமான தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் ஃபோட்டோகிராஃபி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு, கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் யோகமான காலகட்டங்கள்னு சொல்லலாமா, இந்த டிசம்பர் மாதம் யோகமான மாதம்னே சொல்லலாம். இதை தவிர 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக தனக்காரகனான குரு வலும் பெற்றிருக்கிறதுனால கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளியூர், வெளிமாநிலம் தொடர்பு ஏற்பட்டு அந்நிய மதம், அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்படும். அதே போல் இந்த காலகட்டங்களில் குருவும் சூரியனும் சப்தமாக பார்வை பார்க்கறதுனால இதுக்கு பேர் சிவராஜயோகம்னு பேர். இந்த கடகராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்கும் இந்த டிசம்பர் மாதம் ஏற்றமான காலகட்டங்கள், திடீர் பதவி உயர்வு, திடீர் பணவரவு மற்றும் அரசாங்க கான்ட்ராக்டுகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கும் உங்கள் தலைவர்களுக்கும் இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு அந்யோன்யம் ஏற்பட்டு, சமரசம் ஏற்பட்டு, அரசுக்கு அரசு தொடர்புடைய துறையில் இருக்கிறவங்களுக்கு இதுவரையிலும் இருந்த லிட்டிகேஷன்ஸ் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள், மூத்தோர்கள், மூதாதையர் சொத்துக்களில் இதுவரையிலும் இருந்த லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் அத்தனையும் விலகி நீங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு, பொருள் வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி, வாகனம், வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வண்டி, வாகனம், வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சைக்கிள் வச்சுருக்கிறவங்களுக்கு டூ வீலரும், டூ வீலர் வச்சுருக்கிறவங்களுக்கு காரும், கார் வச்சுருக்கிறவங்களுக்கு சேடன் காரும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க கடகராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஆரோக்கியமான மாதம்னு சொல்லலாமா, ஆரோக்கியமானம்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில 31 நாளில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள்,
வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள், புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள்னு பேர். சந்திராசிரமம் அப்படின்றது உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துல மதிக்காரகனான சந்திரன் மறையிறதுனால புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த புத்தி பேதலிக்கக்கூடிய காலகட்டங்களில் நாம் எடுக்கிற முடிவு கண்டிப்பாக தப்பாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த நாட்கள் எந்தெந்த நாட்கள்னு பார்ப்போமா? கடகராசியை பொறுத்தளவுக்கு 7ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதி புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடியதை தவிர்ப்பது சிறந்தது. சாமி, நான் பயணம் பண்ணுறதுக்கு டிக்கெட் போட்டுட்டேனே, என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலைக்கு போயிட்டு கோவுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு மற்றும் வைக்கோல் வாங்கி கொடுத்துட்டு பயணத்தை தொடர்ந்தீங்கன்னா பயணத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தவிர்க்கலாம். சரி, கடகராசியை சேர்ந்த ஒரு சில அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னா யாரை வணங்கணும் அப்படின்னாக்க, தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் திங்களூர் அப்படின்றது சந்திரனுடைய ஸ்தலம் இருக்குது. இங்கே சந்திரனுக்கு தனி சன்னிதானம் உண்டு. அந்த சந்திரனை போய் வணங்கணும். அதை வணங்குறதுக்கு முன்னாடி தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, சந்திரபகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகும். சரி, இதை தவிர இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்றது கன்க்ளூஷனை பார்ப்போம். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்குது. அதனால் தொட்டது அத்தனையும் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய புகழ்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர உங்களுடைய மூதாதையர் சொத்துக்களில் இதுவரை இருந்த லிட்டிகேஷன் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனால் சின்னத்திரை பெரிய கலைஞர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய வாய்ப்புகள் கிடைச்சி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால செவ்வாயும் அந்த அஷ்டமத்து சனியை பார்க்கறதுனால பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தனி போக்குவரத்தில் வேகம் குறைஞ்ச நிதானமாக போனோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணுன்னு முயற்சி செய்யக்கூடிய கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக வெளியூர் பயணம் நீண்ட தூர பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேண்டிய படிப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கின்றதுனால செய்கின்ற தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேட்ட இடத்துல பணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க கடகராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் மிக அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? அற்புதமானு சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த சிம்மராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கின்றார். ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்காரா? நல்ல இடத்துல இருக்கார். ஒன்று. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ராசிநாதனான சூரிய பகவானை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் சப்தம பார்வை பார்க்குறார். குரு சூரியனை பார்க்குறதும் சூரியன் குருவை பார்க்குறதுக்கும் பேர் சிவராஜயோகம்னு பேர். யார் ஒருத்தருக்கு சிவராஜயோகம் இருக்கோ அவங்க கண்டிப்பாக மேன்மையான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அத்தனை தடைகளும் அத்தனை தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்று 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். அடுத்தது அதிர்ந்து பேச வேண்டாம், கோவப்பட வேண்டாம். கோவப்பட்டோம்னா கண்டிப்பாக பாதிப்பு நமக்கு தான் வரும். ஏன்னா ராசிக்கு 12ல் உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கும் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கும் உண்டான செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அதனால் யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதை சிம்மராசி அன்பர்கள் தவிர்ப்பது மிக மிக சிறந்தது. இந்த சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். 5இல் சுக்கிர பகவான் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த சுக்கிர பகவானும் பார்த்தோம்னாக்க பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். சுக்கிர பகவானுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் சுக்கிரனுடைய வீட்டிலையும், சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவானும், குரு பகவான் வீட்டில் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறாங்க. அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம்ன்றது ரொம்ப முக்கியமான பரிவர்த்தனை யோகம். தனக்காரகனான குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கும்பொழுது கண்டிப்பாக கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, நானும் சாமி இத்தனை நாளாக பொறுத்தளவுக்கு ஒன்று கொடுத்தனத்தை தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காணி நிலமானாலும் தனியாக இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதனான சூரியன் இருக்கார். இதை தவிர சூரியனும் புதனும் இருந்தால் அதுக்கு பேர் புத ஆதிபத்திய யோகம்னு பேர். இந்த சிம்மராசியை சேர்ந்த குழந்தைகள் கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் கல்விகளில் இதனால் வரையிலும் மறைவு இருக்கும். அதாவது போய் பேப்பரை பார்க்கும்போது பிளாங்காக இருக்கும்,
மறந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அத்தனை மறதிகளும் இந்த காலகட்டங்களில் பிரகஸ்பதியான குருவோடைய பார்வைப்படுறதுனால ஞாபக மறதி மறந்து கல்வியில் மேன்மையான நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பொறுத்தளவுக்கு 9ஆம் இடத்து அதிபதியானவர் 12ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சதுனால, செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சதுனால புகழில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தகப்பனுக்கு உடல் ரீதியாக உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் சின்ன ப்ராப்ளமாக இருக்கும் பொழுதே அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் இல்லை. அதை தவிர 4ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது மாத்ருஸ்தானம். மாத்ருக்காரனான சந்திர பகவான் அங்கே நீச்சம் அடைஞ்சு இருக்கிறார். அப்போ நீச்சம் அடைக்கிறதுனால அம்மாவோட உடலில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடிவயிறு உபாதைகள் மற்றும் யூரினரி இன்ஃபெக்ஷன் மற்றும் காயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மன கிளேச்சிமங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னாலே இந்த காலகட்டங்கள் உடனடியாக உங்களுடைய குடும்ப நல மருத்துவரை பார்க்குறது மிக மிக சிறப்பாக இருக்குமா, மிக மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தது, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். எப்பொழுதுமே சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் அத்தனை கிரகங்களும் செயல்படுது. சூரியனோட பையன்தான் சனி பகவான். அப்போ குடும்பத்தில் குடும்பஸ்தானமான 7ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். அப்போ ஆட்சி பெற்று இருக்கிறது அப்படின்றது கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை கூட பெரிய அளவுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமையாக இருந்தால் சிம்மராசி என்பவர்களுக்கு பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சிம்மராசிக்கு பொறுத்தளவுக்கு லைஃப் பார்ட்னர் மட்டும் பிரச்சனை கிடையாது, தொழில் பார்ட்னர்னாலேயும் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். சிம்மத்துக்கு எப்போதுமே சனி வசந்தவர் இல்லை. அதனால் உங்களுடைய ஒர்க்கிங் பார்ட்னர் கூட கொஞ்சம் அமைதியாக இருங்க. அவர் கொஞ்சம் ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது அதை கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்க தொழிலில் ஏற்படக்கூடிய தடங்கல்களும் வாய்ப்புகள் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 8ஆம் இடத்தில் ராகு பகவான். எப்பொழுதுமே கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்துலையும் நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துலையும் இருந்தாக்க அது நல்ல காரியங்கள் செய்யும் அப்படிம்பாங்க. சிம்ம ராசிக்கு பொறுத்தளவுக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார். லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கை கொடுக்கக்கூடிய, அதாவது ட்ரேடிங்கில் பொறுத்தளவுக்கு இன்ட்ராடே செய்யக்கூடியவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் போட்டதுக்கு மேலே பன்மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்றது. அதே போல் தங்கம், வைரம், பிளாட்டினம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாங்கினீங்கன்னா, வருங்காலகட்டங்களில் முதலீடு பண்ணிங்கன்னா பெரிய முதலீடு காக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தங்கத்தை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்ற முதலுக்கு இன்னும் கொடுக்குறது பார்த்தோம்னாக்க இன்னொரு 6-7 வருஷம் கழித்து பார்த்தோம்னாக்க தங்கம் ₹1,00,000 போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த சிம்மராசியை சேர்ந்தவர்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணலாம். அதே போல் எண்ணெய் வித்துக்களில் முதலீடு பண்ணலாம். அதே போல் சின்னத்திரை பெரிய திரையில் முதலீடு பண்ணலாம். ஏன்னா 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். அப்போ சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சின்னத்திரை பெரிய திரையில் முதலீடு செய்தால் அந்த முதலீடு வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கார். எப்பொழுதுமே நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது, 10இல் குரு வந்தால் பதவியும் பறிபோகும். அப்போ உத்தியோகத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலதிகாரிக்கும் சரி, உங்களுக்கு கூட கீழே இருக்கிறவங்களுக்கும் சரி கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு அந்த உத்தியோகத்தை விட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே 2ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் உங்களோட மேலதிகாரியும் சரி, உங்களோட கீழதிகாரியும் சரி வாதம், விதாண்டாவாதம், வாக்குவாதம் செய்கிறது தவிர்த்துட்டோம் அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இதுவரை உத்தியோகத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கான்ட்ராக்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு தொடர்புடைய உத்தியோகம் செய்யக்கூடியவங்களுக்கு அரசு கூட இதுவரையிலும் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சிம்மராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கின்ற சூரிய பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய தலைவருடைய கடைக்கன் பார்வை பற்று உங்களுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு தொடர்புடைய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மெயின்ஸு, இரும்பு, ரசாயனம், கெமிக்கல்ஸு, அதே போல் பில்டிங் கான்ட்ராக்டு, ரோடு கான்ட்ராக்ட் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்கா சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஆனந்தமான மாதம்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில நாட்கள், இந்த டிசம்பர் மாதம்ன்றது 31 நாட்கள், இந்த 31 நாட்களில் சந்திராசிரம தினங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு 9, 10 மற்றும் 11 இந்த 3 நாளும் சுபகாரியங்கள் செய்கிறத தவிர்ப்பது நல்லது. அதாவது புதிய முயற்சிகள் எடுப்பது, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்கள் செய்யக்கூடியது, இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. சாமி, நான் முன்னாடியே டிக்கெட் போட்டுட்டேனே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னாக்க
ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலைக்கு போயிட்டு பசுவிற்கு அகத்திக்கீரை வைக்கோலும் வாங்கி போட்டு அந்த பசுவுக்கு கொடுக்கும்பொழுது, கோ வழிபாடு செய்யும்பொழுது இந்த சந்திராசிரமத்தினால் உண்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு சில சிம்மராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னால் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றது கும்பகோணம் பக்கத்தில் சூரியனார் கோயில் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. சூரியனுக்கு தனித்து இருக்கிற கோயில். இதில் என்ன விசேஷம் சுவாமி அப்படின்னாக்க, சூரியனுடைய மனைவிகளான சாயாதேவி மற்றும் உஷாதேவியோடு சேர்ந்து இருக்கிற கோயில். இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் சப்தம பார்வை பார்க்கக்கூடிய கோயில். இதை தவிர மற்ற 8 கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதானம் உள்ள கோயில். அப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் சிம்மராசியை சேர்ந்தவங்க ஒரு முறை சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு சூரியனார் சாயாதேவி உஷாதேவி மற்றும் குரு இவங்களுக்கு அபிஷேகம் செய்துட்டு மற்ற 8 கிரகங்களுக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம்னாக்க வருகின்ற தடங்கல்களும் வந்த தடங்கல்களும் சூரிய பகவானை கண்ட பனி போல் விலகும். ஸோ மொத்தத்தில் சிம்மராசி டிசம்பர் மாதத்தில் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நீண்ட நாட்களாக தடை தாமதம் ஏற்பட்ட திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டவங்களுக்கு திருமண தடை தாமதம் விலகக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால அந்த திருமணம் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சமிருத்தி என்கின்ற குலவிருத்தி கிடைக்காதவங்களுக்கு குலவிருத்தி வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் உண்டு. இதுவரை கணவன் மனைவிக்குள்ளார இருந்த கருத்து வேறுபாடுகள் தீரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திடீர் பணவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ல் குரு பகவான் இருக்கிறதுனால உத்தியோகம் போகிறவங்க அடுத்தவங்கள்ட்ட தொழில் செய்கிறவங்க எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கு கடன் கொடுக்கறது கடன் வாங்கிறது தவிர்ப்பது நல்லது. யாருக்கு ஜாமீன் ஜவாப் போடுறது தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 10ல் குரு இருக்கும்பொழுது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனக்காரகனான குருவே வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருந்துட்டா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு டிசம்பர் மாதம் என்பது ஒரு அற்புதமான மாதம்னு சொல்லலாமா, அற்புதமான மாதம்னே சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த கன்னியாராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? கண்டிப்பாக ராசிநாதனான புத பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அவர் மட்டும் தனிச்சு இல்லை, சூரிய பகவானும் இருக்கார், சந்திர பகவானும் இருக்கார். 12க்குடைய சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாதம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதம். எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி கொடுக்கக்கூடிய மாதம். ராசிநாதனான புத பகவான் 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பட்டய கணக்கர்கள், அதாவது சிஏ, ஐசிடபிள்யூ, ஏசிஎஸ் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருக்கிறதுலேயே கடினமான படிப்பு அப்படின்றது சிஏ படிப்பு. சிஏ படிப்பு படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் இந்த டிசம்பர் மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாமா, யோகமான மாதம்னு சொல்லலாம். சரி, இதை தவிர 3ஆம் இடத்தில் உள்ள சந்திரன் நீச்ச சந்திரன், இந்த நீச்ச சந்திரன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார். உங்களுக்கு 10க்குடைய சந்திரன் 3ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துக்கு உண்டான செவ்வாய் பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்துலையும் நீச்சம் பெற்று நீச்ச பரிவர்த்தனை பெற்றிருக்கார். அப்போ நீச்ச பரிவர்த்தனை பெற்றிருக்கும்போது இந்த கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்கள் வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு முயற்சி செய்துட்டு இருந்த அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் அதற்குண்டான பொருள் உதவியும் தன உதவியும் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். சரி, நீண்ட நாட்களாக நான் வாடகை வீட்டில் குடியிருக்கிறேன், எனக்கு ஒரு இடம் இருந்தால் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் வாங்கி கட்டக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால. அடுத்தது 2, 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. அப்போ பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமம். அப்போ 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய இந்த கன்னியாராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இதுவரை ஞாபக மறதி மற்ற அவப்பெயர்கள், டீச்சருக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள், அதனால் இந்த கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களோட தாய் தகப்பன் போயிட்டு கொஸ்டின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், அவமானங்கள் அசிங்கங்களை சந்திச்சிட்டு இருந்தீங்க, அது எல்லாமே இந்த டிசம்பர் மாதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர மாத்ருஸ்தானவானுக்கு உண்டான 4ஆம் இடத்துக்கு உண்டானவர் அவர் இருக்கிற இடம் அப்படின்றது
இருக்கிற இடம் 9ல் இருக்கார். 9ல் போய் அவர் வக்ரம் அடைஞ்சிருக்கிறார். அதனால் மாத்ரு அப்படின்றது அம்மாவிற்கு உடல்நலம் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சந்திர பகவான் நீச்சம் அடைஞ்சு போயிட்டார். இதை தவிர 9ஆம் இடத்து அதிபதி அப்படின்ற சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். தகப்பனுக்கு இது இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகப்பன் செய்த தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா? இந்த காலகட்டங்களில் உண்டு. தகப்பனோட தொழிலை செய்யும்பொழுது ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா? ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். இதை தவிர இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு 3ஆம் இடத்தில் உள்ள சூரிய பகவானை 9ஆம் இடத்தில் உள்ள பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறதுனால சிவராஜயோகம் பெறுறோம். அப்போ இந்த சிவராஜயோகம் பெறக்கூடிய நாட்களில் இந்த கன்னியாராசி அத்தனை பேருக்குமே ஏற்றம் 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 இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது, வச்சதெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் செவ்வாயும் சந்திரனும் நீச்ச பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதுனால இந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளவங்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தங்கம், வெள்ளி, பிளாட்டினத்தில் முதலீடு செய்யக்கூடிய இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு ஏற்றமான காலகட்டங்கள். அதே போல் ட்ரேடிங், ஸ்பெக்குலேஷன் செய்யக்கூடியவங்க, ஊக வணிகம்ன்ற செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சப்தமத்தில் ராகு இருக்கிறார். சப்தமத்தில் ராகு குருவுடைய வேலையை செய்யணும். கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால அந்நிய முதலீடுகள் உங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய புதிய வணிகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தொழிலில் விசுவாசி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி. அந்த ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி இருந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம், ஜோதிஷ சாஸ்திரத்தில் முடிசூடா மன்னன்போம். அதே போல் இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு முடிசூடா மன்னனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரை இந்த கன்னியாராசி சேர்ந்தவர்களுக்கு வேலையில் ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருந்துச்சு, ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்துச்சு, தனக்கு செய்யக்கூடிய வேலைக்கு உண்டான பணி நிரந்தரம் இல்லாமல் இருந்துச்சு. கான்ட்ராக்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அப்போ இந்த கான்ட்ராக்டில் வேலை பார்த்துட்டு இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் வேலையில் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கன்ஃபார்ம் மட்டும் கிடையாது, பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த 6ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் இவ்வளோ நல்ல காரியங்களை செய்வார். அதே போல் 7ஆம் இடத்தில் உள்ள ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டிசம்பர் மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சந்தான பாக்கியம், நீண்ட நாட்களாக திருமணமாகி அசிங்கங்களையும் அவமானங்களையுமே சந்திச்சுக்கிட்டு இருந்த கன்னியாராசியை சேர்ந்த தம்பதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் சொல் கேளாதோர், அதாவது மழலை சொல் கேட்காத வீடு ஒன்றுமே இல்லைன்னு இருந்த காலகட்டங்கள். அப்படியேற்பட்ட கன்னியாராசி என்பவர்களுக்கு மழலை சொல் கேட்கக்கூடிய மாதம் இந்த மாதம். இதை தவிர பார்த்தோம்னாக்க ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படிம்போம். உங்களுக்கு சனி பகவான் 6ல் இருக்கார், குரு பகவான் 9ல் இருக்கார். 9ல் இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பாக இறை வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இறை வழிபாடு அப்படின்னாக்க குலதெய்வ கோயில் வழிபாடு. குலதெய்வ கோயிலுக்கு கடந்த காலகட்டங்களில் செல்ல முடியாமலே இருந்துச்சு. ஏதாவது ஒரு தடசம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த தடசங்கள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த டிசம்பர் மாதம் கன்னியாராசிக்காரர்களுக்கு. அதை தவிர உங்களுடைய முன்னோர்கள் மூத்தோர்களுடைய ப்ராப்பர்ட்டி, அதாகப்பட்டது பூர்வ புண்ணிய சொத்துக்களில் கடந்த காலகட்டங்களில் லிட்டிகேஷன் இருந்துச்சு, வம்பு வழக்கு கோர்ட்டுகள் இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த டிசம்பர் மாதம் கிடைக்கும். அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியதையும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். இதை தவிர உத்தியோகத்தில் பணி நிமித்தமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செய்யணும்னு முயற்சி பண்ணுற அத்தனை பேருக்கும் உத்தியோகத்துக்கு உண்டான, அதற்கு உண்டான வெளியூர் வெளிநாட்டுக்கு உண்டான பிஆர், சிட்டிசன்ஷிப்பு, க்ரீன் கார்டு, ஒர்க் பர்மிட்டு, இது அத்தனையுமே கன்னியாராசி சேர்ந்த அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் ராசியில் கேது இருக்கிறதுனால உங்களுடைய உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரகஸ்பதியான குருவுடைய பார்வை படுறதுனால அந்த உபாதைகளும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நுண்ணிய கிருமிகள், அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன், அடிவயிறு உபாதை, எலும்பு மஜ்ஜை உபாதைகள் இந்த காலகட்டங்களில் வர வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதியாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் உண்டு. இதை தவிர உங்களுடைய 5ஆம் இடத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறதுனால பெண்களுக்கு சின்ன சின்ன அபாட்டை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் வெளியே போகிறத தவிர்த்துட்டு உடம்பு பாதுகாப்பாக இருந்தோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதே போல் இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு புத ஆதிபத்திய யோகம் பெற்று இருக்கிறதுனால இந்த சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேராக ப்ரோக்ராம் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றமாக இருக்குமா? ஏற்றமாக இருக்கும். சரி,
ஒரு சில காலகட்டங்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராஷ்டம தினங்கள். சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரமாக வருது சந்திராஷ்டம தினம். அந்த சந்திரன் அப்படின்றது மதுகாரகன், மனோகாரகன். உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துல வருது சந்திராஷ்டம தினங்கள். அப்போ இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சி எடுத்தால் அது ஜெயமாகறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்ப்பது சிறந்தது. அப்படி இந்த கன்னியாராசி என்பவர்கள் புதிய முயற்சி தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது வருகின்ற 11 மற்றும் 12 மற்றும் 13 நாள். இந்த 3 நாளும் புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்ப்பது நல்லது. சரி சாமி, நான் வெளியூர் போகிறதுக்காக பயண டிக்கெட் போட்டுட்டேன் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அருகில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு பால், பன்னீர், இளநீர் வாங்கி கொடுத்துட்டு வெளியூர் பயணத்தை தொடர்ந்தோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, ஒரு சில கன்னியாராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னா என்ன தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்னாக்கா நம்ம திருவள்ளூரில் உள்ள வைத்தியராக வீரராகவர், கனகவள்ளி தாயார் சமேத வைத்திய வீரராகவர். அதுவும் இந்த அமாவாசை தினங்களில் வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் பார்த்தோம்னாக்கா அந்த திருவள்ளூர் வைத்திய வீரராக சாமி கோயிலில் குளம் இருக்கும். அந்த குளத்தில் உள்ள மீன்களுக்கு உப்பும் பொரியும் வாங்கி போட்டுட்டு எம்பெருமான் கனகவள்ளி தாயாருக்கு அர்ச்சனையும் பண்ணிவிட்டு எம்பெருமான் வைத்தீஸ்வரருக்கு அர்ச்சனையும் பண்ணிட்டு வந்தோம்னாக்க கண்டிப்பாக வர பிரச்சனை வந்த பிரச்சனையும் விலகும். ஸோ மொத்தத்தில் இந்த டிசம்பர் மாதம் பொறுத்தளவு கன்னியாராசி என்பவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசியில் கேது பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யூரினரி இன்ஃபெக்ஷன், சின்ன சின்ன பிரச்சனைகள், அடிவயிறு உபாதைகள், எலும்பு மஜ்ஜைகள் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அன்ஐடென்டிஃபிகேஷன் டிசீஸுகளும் பரவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் புத பகவானும் இருக்கிறதுனால தொட்ட முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால சுகஸ்தானம் வலுப்படுறதுனால மாத்திருவுக்கு இதுவரையும் இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகப்பன் தொழிலை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரை வேலை கிடைக்காமல் இருந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கவும் மற்றும் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சதுனாலும் வேலைகளில் இதுவரையிலும் இருந்த கான்ட்ராக்டாக வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கன்ஃபார்ம் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 9ஆம் இடத்திலிருந்து ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால எடுத்த முயற்சிகள் அத்தனையும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பல ஆச்சரியங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும். நன்றி, நமஸ்காரம்.